Hi friends, welcome to Virsa's Kitchen. இன்னைக்கு என்ன செய்திருக்கிறேன் பார்க்குறீங்களா? பேன் கேக் செய்திருக்கிறேன். இதுக்கு ஹனி பயன்படுத்தினான், தேன் பயன்படுத்தினால கொஞ்சம் கலர் டார்க்காக வந்திருக்கு. ஆனால் நல்ல டேஸ்ட். நீங்கள் சுகர் பயன்படுத்தாமல் தேன் பயன்படுத்தி பாருங்க. இதை போல ஒரு சுவை இருக்காதுன்னு சொல்லலாம், அவ்வளவு டேஸ்டாக இருக்குது. பாருங்க, நல்ல சாஃப்டாக சுவையான பேன்கேக் காலை உணவாக பயன்படுத்தலாம். நாங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகிறதுக்கு நாங்கள் கொடுத்து விடக்கூடிய மிக சிறந்த ஒரு உணவு பேன்கேக். இதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் ஹனி எடுத்திருக்கிறேன். இது நான் டேஸ்ட்டை பண்ணி பார்த்துட்டு தேவையான கூட்டிக் கொள்ளலாம். பால் 1 கப், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எடுத்திருக்கிறேன். அந்த முட்டை வாசத்துக்காக 2 முட்டை, 1 கப் 1/4 கப் மாஜரி, எண்ணெய் ஊற்றியில் மாஜரின் எடுத்திருக்கிறேன். இவ்வளோ பொருட்கள் தான் இன்றைக்கு எனக்கு தேவை. இப்போ நாங்கள் ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி போட்டு அடித்து கொள்ளுவோம். முட்டையை அடிக்க நீங்கள் சீனியும் சேர்த்து அடித்து கொள்ளுங்க. அப்போ ரெண்டும் சேர்ந்து அடிபட்டது ஈஸியாக. இது மிகவும் போசனையானது. ஏனென்றால் நாங்கள் மாஜரின் சேர்க்கிறோம், முட்டை சேர்க்கிறோம். ஒரு நிறை உணவுண்டே நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றால் தேவையான எல்லா சத்துமே இதில் இருக்குது. அப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க அவங்க 2 சாப்பிட்டா கூடி மிகவும் நல்லது. சத்து இல்லாத பொருட்களை கணக்கு சாப்பிட்றதை விட சத்துள்ளதை கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது. முட்டை அடித்து அதுக்குள்ள மாஜரினையும் சேர்த்து அடிச்சு கொள்ளுங்க. உங்கள்ட்ட மாஜரின் இல்லையா இருந்தா நீங்க பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு ஆயில் பயன்படுத்தி கொள்ளலாம். சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஏதாவது ஒரு 2 மேசக்கரண்டி அல்லது 1/4 கப் விட்டுக் கொள்ளுங்க. ஈஸி, கஷ்டம் இல்லை. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நினைச்ச உடனே பின்னேரத்தில் அம்மா பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா செய்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். தேன் தான் பயன்படுத்தணும் முடியல, சுகர் பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கு தேன் பயன்படுத்தி பார்ப்போம் என்று போட்டு தான் எடுத்தேன். அதால தான் எனக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கு. சீனி நீங்க பயன்படுத்தினீங்களா இருந்தா நல்ல லைட் ப்ரௌன்ல வடிவா வரும் வெளிப்பக்கம். இது எங்க காட்டுல போய் எடுத்துட்டு வர தேன், விலை கூடினது. தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க. சுகர் சேர்க்கிறதுக்கு கணக்கு உப்பு தேவையில்லை, கொஞ்சம் உப்பு. அப்ப நாங்க கூடுதலா அக்கட வேண்டி வச்சிருக்கிறது தேன். அதால தான் நான் இன்றைக்கு தேனை பயன்படுத்தினான். பாலை விட்டு அடித்துக் கொள்ளுவோம். பாலை விட்டு அடிச்சுட்டு பிறகு நாங்க மாவை நீங்க அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை கோதுமை மா, ஆட்டா இருந்தா ஆட்டாவை நீங்க பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. நான் பச்சை கோதுமை மா எடுத்திருக்கிறேன். பால் அந்த சைட்டால பால் ஆட சாடையா தெரியுது. ஆடையோட பால் என்றாலும் பிரச்சனை இல்லை, நீங்க போட்டு அடிச்சு கொள்ளலாம், நல்லா இருக்கும். இப்ப நாங்க இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து அடிச்சு கொள்ளுவோம். ஒரேடியா கொட்டினோம்னா கட்டியா வந்துடும். வெனிலா எசன்ஸ் கொஞ்சத்தை விட்டு போட்டு இதுக்கு 1 தேக்கரண்டி விட்டாலே காணும். கொஞ்சம் தானே, 2 முட்டை தானே எடுத்துனாங்க, அதால நீங்க கொஞ்சமா விட்டு கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா இருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்கி கொள்ளுங்க. அதோட எல்லாரையும் சென்றடையணும் நீங்க விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே பண்ணிக்கொள்ளுங்க, காமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட விருப்பங்களை எனக்கு தெரிவிங்க. இது தோசமா பதத்தை விட கொஞ்சம் இறுக்கமா வரணும். அப்ப நீங்க முழு மாவையும் சேர்த்து கொள்ளலாம். தோசைக்கு ஊற்றி கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அதை இட்டலியா போலையும் இருக்கக்கூடாது, இட்டலிக்கு ஆக கட்டியா இருக்கும். இட்டலிக்கும் தோசைக்கும் இடப்பட்ட ஒரு பதத்துல எடுத்துக்கொள்ளுங்க. அதோட பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா வரத்துக்கு பேக்கிங் பவுடர் உங்கள்கிட்ட இல்லையா இருந்தா அப்பச்சோடா பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்ளுங்க. பேக்கிங் பவுடர் இருந்தா சேருங்க, இல்லாட்டிக்கு அப்ப சோடா சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படியே பாருங்க, இந்த பதத்துல வரணும். ஒரு புளிக்கரண்டி எடுத்தீங்கன்னா நல்லா. ஏனென்றா எல்லாத்துக்கும் ஒரே அளவு மாவை நாங்க ஊற்றி கொள்ளலாம். அப்ப நாங்க செய்யற பேன்கேக் ஒரே அளவு பருமனில வரும்.
பெருசு சின்னனா வராம ஒரு பேன் உண்டு அடுப்புல வச்சுட்டு சாடையா எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. நான்ஸ்டிக் பேனுண்டா தேவையில்லை. கிட்டத்தட்ட நீங்க எடுக்கிற மாவு வந்து ஒரே அளவா இருக்கணும். அப்பதான் ஒரே சைஸுக்கு வரும். அப்படியே மூடி வைங்க. அடுத்தது தீய வந்து நல்லா குறைச்சு கொள்ளுங்க. மீடியம் வேணாம், அதை விட குறைவா வச்சு கொள்ளுங்க. ஏனென்றா அடிப்பக்கத்தால நான் தேன் விட்டேன் தானே, தேன் கூடுதலா டார்க் கலரா காட்டும். ஆகவே நீங்க நல்லா குறைச்சு கொள்ளுங்க. எவ்வளவு ஸ்லீம்ல வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. பாருங்க, பக்கத்தை மாத்தி கொள்ளுங்க. இடையே நல்ல கலர் மாற விடாம நல்ல ப்ரௌனுக்கு வர்ற அந்த டைம் மாத்தி கொள்ளுங்க. மாத்தி கொண்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல கலர்ல நல்ல அழகாக வரப்போகுது உங்களுக்கு இந்த பேன்கேக். வீட்டை சுட்டு வைங்க, பிள்ளைகள் ஆசைப்படுவாங்க. அப்படி நாங்கள் செய்து போட்டு உங்கள்கிட்ட சாக்லேட் நியூட்டெல்லாம் அப்படி இருந்தால் உள்பக்கத்தால் பூத்தி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்றதால நான் என்ன செய்கிறேன்டா மேலால் பனி விடுறேன். மேலுக்கு கொஞ்சம் தேன் சேர்த்து விடைக்க இன்னும் நல்ல ஒரு அழகாக இன்னொரு சுவையாக கிடைக்கும். சாப்பிடைக்கு அந்த பனி வாசம் வரும். அதால நான் மேலால அப்படியே கனி விட்டுருக்கிறேன். பாருங்க, அப்படியே வெட்டி பாருங்க. இவ்வளவு அடை அடை மாதிரி இல்லை, அடைக்கைக்கு மாதிரியும் இல்லை, நல்ல ஒரு சாஃப்ட் நல்ல சுவையா இந்த பேன்கேக் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் செய்யுங்க. ஈவினிங் செய்யலாம், காலை உணவாகவும் நீங்க செய்து கொள்ளலாம். காலை உணவா நீங்க செய்தீங்கன்னா இதுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் ஒன்றுமே தேவையில்லை. தேங்க்யூ வியூவர்ஸ்.